வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய மசாலா ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதிகமாக காரம் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினா சாதத்தில் ரொம்ப தெரியாமல் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போதே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு 4-5 புதினா இலைகளை சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்போ வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதம் சாப்பிடும்போது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வெறும் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதும் புளிப்புத்தன்மைக்காக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பீட் பண்ண தயிர் எடுத்துக்கலாம். நல்லா ஸ்பூனாலேயோ இல்லை எதனா விஸ்கு வச்சோ நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க, நல்லா அடிச்சுட்டு. இப்போது தயிர் சேர்த்து நல்லா கலந்ததும் நம்ம கொஞ்சமாக நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, பட்டாணி, நம்ம அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக நான் பன்னீர் சேர்த்து பண்ண போகிறேன். நீங்கள் கேரட்டு, காலிஃப்ளவர், மஷ்ரூம் இல்லை பேபிகார்ன் கூட சேர்த்து பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா கலந்ததும் பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி நல்லா லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கையளவு சாதம் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு நல்லா சரியாக இருக்கும் இந்த மசாலா. உப்பு சாதம் சேர்க்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு நல்லா வதக்கும் போதும் சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது கடைசியாக இந்த மாதிரி பன்னீர் துண்டுகளையும் சேர்த்துருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். காரமும் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்லேயே மூடி வச்சு எடுக்கும்போது காரம் நல்லா அதில் ஒட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போது ரொம்பவே சூப்பரான குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய மசாலா சாதம் தயாராகிடுச்சு. இது கூட பசங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் கேப்சிகம் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரைஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.